வெள்ளரிக்காய். வெள்ளரிக்காயும் கரும்பு இருக்குது. வெள்ளரிக்காயை நம்ம அப்படியே சாப்பிட்றலாம். கரும்பு அப்படியே சாப்பிட முடியுமா? கரும்பு என்ன பண்ணணும்? முன்னாடி இருக்க மொழியை வெட்டணும், தூரை வெட்டணும், இங்கிட்டு தோகையை வெட்டணும். சரிம்மா, இதுக்கு என்னம்மா அர்த்தம் அப்படின்னு கேட்டி, இப்போ வந்து நம்ம ஒருத்தவங்க போய் ஒரு உதவி கேட்குறோம். அவர் கேட்டதுமே ஐயோ பாவம் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்ததுமே அந்த உதவி நமக்கு செஞ்சுருவாங்க. அது வெள்ளரிக்காய் மாதிரி. கேட்டதுமே உதவி செய்கிறது வெள்ளரிக்காய் மாதிரி. வெள்ளரிக்காய் நம்ம எதுவுமே செய்ய வேணாம், கழுவிட்டு முழுசாக அப்படியே சாப்பிடலாம். ஒரு சிலர்கிட்ட போய் நம்ம ஒரு உதவி கேட்குறோம், அவங்க என்ன பண்ணுவாங்க, இன்னைக்கு வா நாளைக்கு வான்னு இழுத்தடிச்சு அவங்களை மென்று தின்னு அதுக்கு பின்னாடிதான் அந்த கரும்பை சக்கையை கடித்து அந்த சாரை நம்ம சாப்பிடணும். இவங்கள்ட்ட வாங்க கட்டி தீத்தம் கண்டு வருவோம், ஈஸியாக கொடுக்க மாட்டாங்க. சரி தரேன்னு சொல்லிட்டாங்க. இன்றைக்கி ஒரு 1 லட்சம் கேட்குறோம்னா இன்றைக்கி ஒரு 20,000 கொடுப்பாங்க. இன்னொரு 10 நாள் கழிச்சு ஒரு 20,000 வாங்கிக்கிங்க. இப்படியே இழுத்துருவாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், அவங்கள போட்டு மெல்லணும், மென்று திங்கணும். இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லி மென்று தின்றுவோம். மென்று தின்னு அந்த கரும்பை கடித்து அந்த சாரை குடியேன்னு பாதி சீவன் நம்மளுக்கு போயிடும். எதுக்கு கடன் கேட்டோமோ அதே மறந்துடுவோம். ஒரு பொருளை எதுக்காக வாங்கணும் அப்படின்னு நினச்சி கேட்டிருப்போம். ஆனால் இவங்கள்ட்ட காசை வாங்கி நம்ம அந்த பொருளை வாங்க காட்டி என்னத்துக்கு கேட்டோம்னே சொந்து போயிடுவோம். ஆமாம், கரும்பு எடுத்தா முன்னாடி தோகையை வெட்டி எறியணும், அருவா இல்லாமல் ஒன்று வெட்டணும், பின்னாடி தூரை வெட்டணும், நடுவில் இருக்கிற அதை அப்படியே கடிக்கவும் முடியாது. முன்னாடி சின்ன பிள்ளை கடிச்சு தின்ன இப்பெல்லாம் கடிக்க முடியலை, அருவா வச்சு வெட்டு தட்டு. அதனால் அந்த கரும்பை சாரை குடிக்க காட்டி அவளை மென்று நம்ம திங்க வேண்டியதாக இருக்குது. சில பேர் அப்படி இருக்காங்க. உதவி செஞ்சால் அவளுக்கு கொடுக்கணும்னா கொடுத்துடணும், இல்லைன்னா இல்லைன்ட்டு போயிடணும். என்னாச்சு போட்டு அவளை இந்த தொல்லையாக்கு பண்ணுறாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அது மாதிரி சொல்லக்கூடாது. அது மாதிரி ஆத்தா சொல்கிறா, முடிஞ்சா செய்ய. கரும்பு மாதிரி அந்த சாரை குடிக்க காட்டி என்ன படாத பாடு பட வைக்கிறாங்க. மனுஷனுக்கு மனுஷையில கொடுமைப்படுத்துகிறாங்க. அது மாதிரி படுத்தக்கூடாது. இந்த ஆத்தா சொல்கிற கதை ஊராமே அவ்வளோ உண்மையிலேயே இந்த தாய் எனக்கு சொன்ன கதையெல்லாம் நான் என் நோட்டில் எழுதி என் பீரோவில் பூட்டி வச்சுருந்தி எனக்கு சொல்கிறான்னு. ஆனால் எங்கள் ஆத்தா எனக்கு சொல்ல உலகத்துக்கே சொல்லியிருக்கா. அது எனக்கு இப்போத்தையும் தெரியுது. அதனால் நான் எல்லாத்துக்கும் சொல்கிறேன். இந்த யூடியூப்பில் பார்க்குற எல்லாருமே பார்த்து அம்மா சொன்னதை கேட்டு இதுபடி ஆத்தாவுடைய நல்லதே நமக்கு செய்கிறான். உணர்னா நம்ம வாழ்க்கையில் சந்தோஷமாக நிம்மதியாக இருப்போம். சரியா இருந்தாச்சு. நம்மளே இப்போ ஒருத்தர் உதவி செய்யணும் நினச்சா கொடுத்துடணும். டக்குன்னு போயிட்டு வான்னு சொல்லக்கூடாது. இன்றைக்கி வா நாளைக்கான இழுக்கு அடிக்கக்கூடாது. அவளை நோக்கடிக்கக்கூடாது. சரியா?